சிவபெருமானினுடைய உக்ர ரூபமாகவும் சிவபெருமானினுடைய அம்சமாகவும் கருதப்படுபவர் பைரவர். இந்த பைரவரை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நொடியில தீர்ந்து விடுத பல பேரும் அனுபவத்துல கண்டிருக்காங்க. நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களும் உபாதைகளும் கூட பைரவரை வணங்கினோம் அப்படின்னா நொடியில காணாம போயிடுது. பைரவரை வணங்கினோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்பட்டு வறுமையானது நீங்குது. ஏவல், பில்லி, சூன்யம், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளால் வரக்கூடிய தொல்லையானது நீங்குது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீருது. அந்த வகையில அதிசக்தி வாய்ந்த 64 பைரவரினுடைய வடிவங்களினுடைய திருநாமங்களை கொண்ட அதிசக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை இப்ப நாம கேட்டு தினமும் இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய கவச்சமாக பயன்பட்டு நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. வரீங்களா? அந்த அற்புதமான துதியை நாம இப்ப கேட்கலாம். श्री चतुष्षष्टि भैरव नामावली स्तोत्रम्। असितांगो विशालाक्षो मार्तांडो मोदक प्रियः स्वच्छंदो विघ्न संतुष्टः खेचरः सचराचरः रुरुश्चक्रोडदंष्ट्रश्च तथैव च जडाधरः विश्वरूपो विरूपाक्षो नानारूपधरः परः वज्रहस्तो महाकाय चण्डश्च प्रलयान्तकः भूमिकम्पो नीलकण्ठो विष्णोश्च कुलपालकः मुण्डमालः कामपालः क्रोधो वै पिङ्गले क्षणः उग्ररूपो धरापालः कुटिलो मन्त्रनायकः रुद्रः पितामहाख्यश्च उन्मत्तो बटुनायकः शङ्करो भूतवेताळ स्त्रिनेत्रस्त्रिपुरान्तकः वरदः पर्वतावासः कपालः शशिभूषणः आस्तिचर्माम्बरधरो योगीशो ब्रह्मराक्षसः सर्वज्ञः सर्वदेवेशः सर्वभूतहृदि स्थितः भीषणाख्यो भयहरः सर्वज्ञाख्यस्तथैव च कालाग्निश्च महारौद्रौ दक्षिणो मुखरो स्थिरः संहारश्चातिरक्ताङ्गः कालाग्निश्च प्रियङ्करः घोरनादो विशालांगो योगीशो दक्ष संस्थितः चतुष्षष्टिरूपदृग्देवो भैरवः सदा अवतु इति श्रीरुद्रयामलतन्त्रे चतुष्षष्टि भैरव नामावली स्तोत्रम् सम्पूर्णम्।